தினமொரு வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். விளக்கம். சில நேரங்களில் சில துன்பமான சூழ்நிலைகளும் வருத்தத்திற்கு உரிய தோல்விகளும் நேரிடுகின்றது. அப்போது நாம் நம்பிக்கை உணர்வுகளை இழந்து நமக்கு முன்பாக காணப்படுகின்ற சோர்வுக்குரிய காரியங்கள் மேலேயே மனது பதித்து செயலற்றவர்களாகி விடுகின்றோம். ஒருவேளை அந்த நிலையிலும் நாம் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை இழக்காமல் அவரையே பற்றி கொண்டு இருந்திருந்தால் அந்த சூழ்நிலைகளை தாண்டி செல்வதற்கோ அல்லது அந்த சூழ்நிலைகளை சந்தோஷத்திற்கு ஏதுவாக மாற்றுவதற்கோ ஒரு வழியை தேவன் காண்பித்திருக்க முடியும். ஆனால் சோர்வும் அதிருப்தியும் நடந்தவைகளை குறித்து வருந்த செய்து ஏதாவது நல்லது நடக்க இனி வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க விடாமல் செய்து விடுகிறது. தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் வருத்தமடைந்த இஸ்ரவேல் மக்கள் நீண்ட நேர தேடலுக்கு பின் தண்ணீரை கண்டடைந்தார்கள். ஆனால் அதுவோ மிகவும் கசப்பான தண்ணீர். எனவே அவர்கள் மனதில் தொய்ந்து போய் வருத்தத்தாலும் அதிருப்தியாலும் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி மன்றாடி கசப்பை மாற்றுவதற்கான ஒரு வழியை காணும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர்கள் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை. அதே வேளையில் மோசே இன்னும் நம்பிக்கை தளராதவனாய் தேவனை நோக்கி மன்றாடினான். எனவே கசப்பை போக்குவதற்கென்று தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருந்த மரத்தை அவனுக்கு அவர் காட்ட முடிந்தது. அங்கே கசப்பு நீக்கப்பட்டு எல்லாரும் தாகம் தீர்ந்தார்கள். ஆம், சில தோல்விகளோ ஏமாற்றங்களோ சிக்கலான சூழ்நிலைகளோ ஏற்பட்டுவிட்ட பின்னர் அவ்வளவுதான், இனி செய்வதற்கென்று எதுவும் இல்லை என எண்ணிவிடக் கூடாது. அந்த சூழ்நிலையிலும் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பையோ அவைகளை கடந்து செல்வதற்கான ஒரு வழியையோ ஒரு நல்ல தீர்வையோ தேவன் நமக்காக வைத்திருக்க கூடும். அதிருப்தியும் அவ நம்பிக்கையும் நம்மை ஆட்கொள்ள அனுமதிக்காமல் தொடர்ந்து விசுவாசத்தோடும் மன்றாடுதல்களோடும் காத்திருந்தால் நிச்சயம் ஒரு ஆசீர்வாத திருப்பம் ஏற்படவே செய்யும். ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பதால் நன்மை ஏதும் வராது. ஏனென்றால் துன்பப்பட்டவர்களுக்கு தேவன் ஆறுதலையும் ஆதரவையும் வழங்க ஆயத்தமாய் இருக்கிறாரே அன்றி அவர்களின் கேள்விகளுக்கு விடை தர மாட்டார். எனவே ஏன் நடந்தது என்ற கேள்விகளுக்குள் மூழ்காமல் இந்த நிலையிலும் தேவன் ஒரு ஆறுதலான உதவியை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமேன்.